என்னோட பேர் டி கே ராமச்சந்திரன், திருவானைக்கோவில். திருப்பதி லட்டு விஷயத்துல ரொம்ப முக்கியமான சமாச்சாரமா நான் பார்க்கறது, இந்துக்களை சிறுமைப்படுத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் இது ஒரு தொடர்ச்சி. நடராஜர் நடனத்தை ஆபாசமா பேசினது, கந்த சஷ்டி கவசத்தை ஆபாசமா பேசினது, உதயநிதியோடைய சனாதன ஒழிப்பு பேச்சு, இதனுடைய தொடர்ச்சி தான் இந்த திருப்பதி லட்டுல இந்துக்களுக்கு மிகவும் மிக பயங்கர கலவரத்தையும் பயத்தையும் உண்டாக்கக்கூடிய மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு இதை கலந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இந்த இந்தி கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் தொடர்ந்து செயல்படுத்துவது, முன்னெடுப்பதுங்கிறது இப்போ ஒரு ஃபேஷனா போயிட்டு தான் என்னன்னு தெரியல. பட் தேர் பிளேயிங் வித் அன் அஜெண்டா. இது இன்டர்நேஷனல் இதுவா இருக்கு, ரிலவன்ஸே உண்டு இருக்கு. சோரோஸ்ல இருந்து நம்ம ஆல்டர்னேட் பிரைம் மினிஸ்டர் சொல்லிக்கிற ராகுல் காந்தில இருந்து அவ்வளவு பேருக்கும் இந்த இதுல இந்த தொடர் நிகழ்ச்சிகள்ல பங்கு உண்டு. பங்களாதேஷ்ல இவ்வளவு பேர் அடிச்சு கொண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அமெரிக்கால ஒரு ஹிந்து ரிப்போர்ட்டர் அந்த அங்கிள் சாம் கிட்ட இது எடுக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு அவர்கிட்ட, இந்த மாதிரி ஹிந்துக்களை பங்களாதேஷ் இப்படி அடிச்சிருக்காங்களே, ஹிந்து கோவில் இடிச்சு உடைச்சிருக்காங்களே, இத பத்தி நீங்க பேசுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு உடனடியா அந்த வீடியோவை ஆஃப் பண்ணி அந்த ரிப்போர்ட்டர்ஸ அந்த சாமோடைய ஆட்கள் தாக்கி போனை பிடுங்கி அதுல உள்ள ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் அழிச்சு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வேர்ல்டு வைடு வந்துருது, மெசேஜ் எல்லாம் வந்துருது. இதெல்லாம் இந்துக்களை சிறுமைப்படுத்த, நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் தான், இந்துக்களை சிறுமைப்படுத்த நடந்து கொண்டிருக்கின்ற தொடர் நிகழ்ச்சிகளில் ஒன்று இந்த திருப்பதி லட்டுவில் நான்வெஜ்ஜை கலக்கிறதுங்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு தகுந்த விலையை நிச்சயமாக கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு இறைவன் துணை புரிவார் என்றும் நம்புகிறேன். நன்றி.